எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குண்டு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கீறிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சதும் வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துட்டு